சார் அதிவீர ராமபாண்டியன் சார், திரு எடப்பாடி பழனிசாமியோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசியல் கட்சிகள் பேசி அவர்கள் தங்களுக்கான தொகுதியை பெறுவார்கள், பெறுவதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நினைப்பது பெரிய குற்றமா சார்? அப்படி நினைப்பது குற்றமில்லை, அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் யார் யாருக்கு எத்தனை, அவர்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது, அவர்களுடைய ஓட்டு வங்கி என்ன என்பதை கொடுக்கக்கூடிய இடத்தில் அதிமுக இருக்கிறது. அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுல நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா சார், நண்பர் சொன்னதுல ஒரு விஷயத்துல திராவிட இயக்கம் தலைமை தாங்க வேண்டும் என்பது அது காலகாலமா எல்லாரும் திராவிட ஆட்சி தான் என்பது எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு உண்மை. அந்த உண்மையை இப்ப யாரும் எதுவும் செய்ய முடியாது. அடுத்து இந்த கட்சியில் நாங்கள் யார் யாருக்கு எவ்வளவு இடம் ஒதுக்குகிறோம் என்பது செயலில் நாங்கள் காட்டுகிற விஷயம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு காங்கிரசுக்கு 3 சீட்டு அதிகம். ஆனா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி மதிமுகவுக்கு 2 சீட்டு கம்மி. 17 இடங்களில் வெல்லக்கூடிய காகிதம் சுயேட்சையில் நின்று வெல்லக்கூடிய இயக்கத்தை எப்போது கருணாநிதியோடு கூட்டணி சேர்ந்தாரோ 2ஆக உடைத்து இப்போது வெறும் 2 இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற இந்த பரிணாம வளர்ச்சி கம்யூனிஸ்டுகளுக்கும் இப்போது வந்திருக்கிறது, இன்னும் மதிமுகவுக்கு வந்திருக்கிறது. இதுல எல்லாம் நீங்கள் பார்க்கிற போது பாசிசத்தை ஒழிப்போம் என்று சொல்லி பாயாசம் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலைதான் இங்க இருக்கிறது. எந்த கட்சி 2ஆ உடைச்சாங்க? எனக்கு ஞாபகம் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கல 2ஆ உடைச்சி கம்யூனிஸ்ட் வந்திருக்கு. காகிதம் இல்ல 17 இடங்களில் வெல்லக்கூடிய அளவுக்கு வைத்திருந்த முஸ்லீம் லீக் கட்சியை கருணாநிதியோடு கூட்டணி சேர்ந்த போது அங்கு இருந்த முரண்பாடுகளில் 2ஆக உடைத்து தமிழகத்தில் இன்றைக்கு அந்த கட்சிக்கு வெறும் 2 இடங்கள் மட்டும் கிடைக்கக்கூடிய நிலைக்கு அவர்களும் தொடர்ந்து பாவம் திமுகவோடு டிராவல் பண்ணியிருக்காங்க. இதுல சிறுபான்மையினுடைய வளர்ச்சி, அவருடைய பாதுகாப்பு நமக்கு தெரியும். அடுத்து மதிமுக என்கின்ற மாநில கட்சிக்கு 2 சீட்டை குறைச்சு அதுல 3 சீட்ல திமுகவுல நிக்கணும்னு சொல்லக்கூடிய இதுல கொள்கை எங்க சார் போச்சு? திமுகவும் மதிமுகவும் ஒரே கொள்கைன்றீங்க. அப்ப இதுல சீட்டு அவங்க 4 சீட்டு அவங்க சின்னத்துல நின்று போன அவங்களுக்கு கொள்கை எங்க வந்து இடிக்குது? சரி, பேசுறது வியாக்கியானம், செய்யறது என்னத்தெல்லாம் எதிர்த்து போராட போறோம்னு சொல்றீங்களோ அதெல்லாம் அங்க செய்யறது நடக்கிறது, அதை வாங்குறது கம்யூனிஸ்ட், அதுக்கு இந்த அழிவுக்கு உட்பட்டு போறது மதிமுக. இப்படி எங்கேயாவது நடக்குதான்னு பார்த்தா இதை விட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன். 2011 ஜனவரி மாசம் 29ஆம் தேதி கருணாநிதி டெல்லியில் போய் காத்து கிடந்த வரலாறு எல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இல்ல இந்த தேர்தல் முடிவுக்கு முன்னாடி கனிமொழியை போய் எதுக்கு பேச விட்டீங்க டெல்லியில? நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, ஏன் அனுப்புனீங்க? காங்கிரசுக்கு 3 சீட்டு கொடுக்க வேண்டிய அழுத்தத்துக்கு உட்பட்ட கட்சிங்க. சிபிஐ ரைடு விட்டு இருந்து 63 கொடுத்தீங்க, ரைட்டு. அன்னைக்கு அவங்க ஆட்சி இருந்துச்சு, ஆட்சியும் இல்ல, அதிகாரமும் இல்ல, 90 தோல்வின்னு அவ்வளவு பலகீனமா இருக்கிற காங்கிரஸ் அழுத்துற அழுத்துக்கே நீங்க போனீங்கன்னா நீங்க எந்த அழுத்தத்தை தாங்கி எந்த உரிமையை மீட்டு கொடுத்துருவீங்க? ஆனா ஒண்ணு, இவர்களை அப்பா ஸ்தானத்தில் வைத்து கும்பிடுகிற கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த தேர்தல் இல்ல, இனி வரும் காலங்களில் என்றைக்கு திமுக தன்னுடைய நிலையை மாற்றுகிறதோ அன்றைக்கு தமிழகத்தில் உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடிய நிலைக்கு உங்களை திமுக தள்ளி அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை உணரக்கூட முடியவில்லை என்றால் அதெல்லாம் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம். அதிமுக மிக தெளிவாக இருக்கிறது. திராவிட சித்தாந்தத்தில் திராவிடத்தினுடைய எந்த ஒரு சுவடும் காயப்பட்டு விடாமல், அதே நேரத்தில் அதிமுக திமுகவினுடைய ஆட்சியை ஒழித்து புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு அனைத்து விதமான பணிகளையும் அதிமுக மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டதை போல கையெழுத்திட்டு அந்த பேப்பர் எல்லாம் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வரும், கவலைப்படாதீங்க. 70 நாள் இல்ல 70 நாள் 80 நாள் காத்திருந்த உங்களுக்கு 1 மணி நேரத்துல உங்க கையெழுத்து பேப்பர் வரணும்னு எதிர்பார்க்கறதெல்லாம் கடந்த காலத்துல நாங்க பாத்துருக்கிறோம்ல. மேடம் கையெழுத்து போட்டு எந்த கட்சி ஆதரிக்குது, எந்த கட்சிக்கு சீட்டு நாங்க பாத்துருக்கிறோம்ல. சரி, நல்லது சார். அப்படி சார், ஒரே ஒரு நிமிஷம். திமுக மதிமுகவுக்கு 18 சீட்டு இடஒதுக்கீடு இதே மாதிரி கையெழுத்து கொடுத்து கருணாநிதி வாங்கிட்டு ஐயா உங்க தொகுதியும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு தனியா போய் நின்ற மதிமுக வரலாறு நமக்கு தெரியாதா? கடைசியில அதிமுக ஆதரவு கொடுத்த வரலாறு எங்களுக்கு தெரியும் சார். இல்ல இந்த கையெழுத்து
என்ன வேல்யூடுங்கிறது அன்னைக்கு வைகோ காமிச்சாரு. இன்னைக்கும் அதே மாதிரி இன்னும் 2-3 கட்சிகள் காமிக்க போகுது. வாழ்வுரிமை கட்சி அந்த இதுக்கு இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரலனா திமுக அமைச்சர்கள் எவ்வளவு யார் யார் என்ன கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்களோ எல்லா டேட்டாவும் கம்யூனிஸ்டுகள் வெளியே வந்து சொன்னா எவ்வளவு டேட்டா வரும், வெளியே வந்து சொன்னா எவ்வளவு டேட்டா வரும், எவ்வளவு உண்மை வரும், இப்படி பல உண்மைகள் வந்தால் என்பது மிக தெளிவாக தெரியும். நன்றி நன்றி நன்றி. கரூர் முரளி சார், நம்ம இப்ப சார்கிட்ட கேட்டோம், அதிவீரா பாண்டியன் கேட்டோம். நீங்க சொல்ல வரத சொல்லுங்க சார். நீங்க சார் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க திரும்ப சண்டை போடாதீங்க, எனக்கு டைம் இல்ல சார். சார் அதிவீரா பாண்டியன் சார் ப்ளீஸ். போய் சொல்லல, நீங்க நடந்து சார். கரூர் முரளி சார், நீங்க சார் நீங்க பேசுங்க சார். நீங்க சார் அவர்கிட்ட பேசிட்டு ஏப்பா நீ டபுள் பாக்ஸ் போடுப்பா. டபுள் பாக்ஸ் போடு, நீ தயவு செஞ்சு டபுள் பாக்ஸ் போடு. 4 பேர் ஃப்ரேம்ல காட்டாத, கரூர் முரளி மட்டும் காட்டு சார். சொல்லுங்க சார். நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம தேமுதிகவும் மதிமுக கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டுவிடும் என்று நாம் பேசினோம். இப்பொழுது தேமுதிகவோடு உடன்பாடு ஏற்பட்டு விட்டதாக செய்தி வந்திருக்கிறது. அதே போல நாங்கள் அப்படின்னு செய்தி வந்திருக்கிறது. அதே போல நாங்கள் விரைவாக எங்களுடைய கூட்டணிகளை முடித்துவிட்டு நாங்கள் களத்திற்கு செல்ல வேண்டும். களத்திலே சென்று நாங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்கிறோம். அதே போல ஐயா குமார் அவர்கள் சொன்னார், ஏதோ ஊழல் என்று சொன்னார், லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா என்று சொன்னார். சார், லஞ்சத்தை பெற்றெடுத்தது பிஜேபி என்ற இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏனென்று கேட்டால் 1 கிலோமீட்டருக்கு தார் ரோடு போடுவதற்கு 18 கோடி ரூபாய் இருந்தால் போட்டு விடலாம். ஆனால் உலகத்திலேயே 259 கோடி ரூபாய்க்கு 1 கிலோமீட்டருக்கு தார் ரோடு போட்ட ஒரே ஆட்சி பிஜேபியினுடைய ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதன் பிறகு பேசுகிற பொழுது எல்லா தோழர்கள்லாம் பேசுகிற பொழுது நம்மளுடைய அதிமுகவை சார்ந்த தோழர் கூட சொன்னார், சார் அந்த இதை மட்டும் எனக்கு, அந்த ஒப்பந்த காப்பியை மட்டும் எனக்கு கொஞ்சம் காட்ட சொல்லுங்க சார். அந்த ஒப்பந்தத்துக்கு டைப் அடிக்கிறவரை அமித்ஷா சென்னைக்கு அனுப்ப முடியல. ஒருவேளை ஏன்னு கேட்டா 5 மாநில தேர்தலில் பிஸியா அமித்ஷா இருக்கார். அமித்ஷா அனுப்பிவிட்டவரை டைப் அடிச்சு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டதுன்னா அந்த பேப்பரை அடிப்பதற்கு டைபிஸ்ட் ஒண்ணு அனுப்பல. ஆகவே அவர்களுடைய கூட்டணி சலசலத்து போய்விட்டது. அவர்களுடைய கூட்டணியில் வெற்றி பெறுவதற்கான எல்முறையளவு வாய்ப்பில்லை என்பது கூட்டணி கட்சிகளுக்கு தெரிகிறது. அதனால்தான் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஒரு முறை கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் பழனிசாமி சொல்லல. அவர் சொன்ன வாசகம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி நடைபெறும், அதே போல தமிழ்நாட்டில் இரட்டை என்ஜின் ஆட்சி நடைபெறும், தமிழ்நாட்டை பொறுத்தளவு எங்களுடைய ஆட்சி நடைபெறும் என்றுதான் நரேந்திர மோடி பழனிசாமி முதலமைச்சர் என்று பிஜேபியில் இருக்கிறவர்கள் யாரும் சொல்லவில்லை. கூட்டணி கட்சியில் தீர்க்க வாசனோ கூட்டணி சொல்லவில்லை. ஆகவே அவர்கள் நம்ப வைத்து அதிமுகவை தடுத்திருப்பார்கள். கொண்டு தமிழ்நாட்டில் நினைக்கிறார்கள். நடக்காது, நடக்கவே நடக்காது தெரிவித்துக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். எங்கள் ஆட்சி இன்னொன்னு சொல்றாரு, அவங்க ஆடியோ குமார் சார் நீங்க பேசலாம் சார். அதாவது நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன் சார். இது ஊழலை பத்தி இதெல்லாம் பத்தி சொல்லி அவர் பதில் சொல்லணும்னு துடிப்பாரு. அதனால நான் அது மக்களுக்கு தெரியும், யாரு ஊழல் செய்யறாங்க, யாரு ஊழல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போட்டோம். இப்போ இந்த கட்சிகள் கூட்டணி என்பது ஜனநாயகத்துல ஒரு முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். சரி, முதல்ல அந்த காலத்துல எல்லாம் கூட்டணினா சின்ன கட்சி கையை கட்டிட்டு போய் அப்படியே நிப்பாங்க, உடனே 2 சீட் உங்களுக்கு கொடுத்துருக்கணும். இப்படித்தான் நடந்தது. இந்த 50 வருஷமா இப்படித்தான் நடந்திருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு ஸ்டெப் போய் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்கிற ஒரு ரைட்ஸ் அவங்க சிறு கட்சிகள் எடுத்திருக்கிறது ஒரு ஜனநாயகத்துல ஒரு முன்னேறக்கூடிய ஒரு அம்சமாக நான் பார்க்கிறேன். சரி, எதிர்காலத்துல பெரிய கட்சிகள் சின்ன கட்சிகளை எங்க சின்னத்துல போட்டியிடுங்க, அதுல போட்டியிடுங்க சொல்லாத ஒரு நிலைமை வெகு விரைவில் உருவாகிறதுக்கு இது அடித்தளமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே சமயத்துல ஊழலை எழுத்து கண்டனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார். மக்கள், ஒவ்வொரு தனி மனிதர்களும் அரசியல் கட்சிகள் திருந்தணும், அரசியல்வாதிகள் திருந்தணும். அப்பதான் அரசாங்கத்தை எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியால ஊழலை ஒழிக்கணும். அந்த ஊழலை ஒழித்தால் மட்டும்தான் நாட்டுக்கு நல்லது என்பதை நீங்க பிரச்சாரத்துல ஒவ்வொரு நாளும் இந்த தேர்தல் வரைக்கும் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.